சயின்டிஸ்ட் குழு என்ன பண்றாங்கன்னா மனுஷங்களை ஹைபர்னேஷன் பண்ணி அவங்கள நம்ம நினைக்கும் போது எழுப்ப முடியுமா அப்படின்ற ப்ராஜெக்ட் தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் இவங்க பண்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமே இருக்கு. அது என்னன்றது படத்தோட கடைசியில உங்களுக்கே தெரிய வரும். இந்த ப்ராஜெக்ட்காக ஒரு பொண்ணு ஒரு பையன் சொல்லிட்டு ஒரு ஜோடியை செலக்ட் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேரையும் ஹைபர்னேஷன் சேம்பர்ல படுக்க வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு பிரச்சனையால அந்த ப்ராஜெக்ட் பாதியிலே நின்னு போயிடுது. அந்த சயின்டிஸ்ட்களும் இந்த ப்ராஜெக்ட கை விட்டுட்டு இவங்கள பத்தி சுத்தமா யோசிக்கவே இல்லை. அப்படியே 500 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேம்பர்ல இருந்து எழுந்துக்கிறாங்க. பார்த்தா ஃபியூச்சர் உலகத்துல இருக்க எல்லாருமே அடி முட்டாளா இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாரையும் சமாளிச்சு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாஸ்டுக்கு போற வழி அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இப்படி போகலனா இந்த முட்டாள்களுக்கு நடுவுல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி உயிர் வாழ போறாங்க? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு மனசு திருத்த நான் ஏழ்மடன் கேட்டுக்கொள்கிறேன் மை லார்ட். இதன் காரணமாக